ஹலோ மக்களே, வெல்கம் டு டிராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நானும் ரவுடி தான் எபிசோட் 4. போன எபிசோட்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நிறைய சம்பவங்கள் நடந்து நம்மள அப்படியே கிறக்கமாக்க இந்த எபிசோட்ல என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு எபிசோட் 4குள்ள போலாமா? வாங்களே போயிடுவோம். இப்ப போன எபிசோட்ல என்ன பார்த்தோம்? இந்த பைசோங் பையன் ஆசையா ஃபென்சிக்காக அவன் கேட்ட ஸ்ட்ராபெரி கேக்க வாங்கிட்டு வரான். ஆனா இவன் வீட்டுக்கு வந்த நேரம் ஃபென்சி வீட்டை விட்டு போயிடுறான். இந்த ஒரு 10 நாள் அவன் கூட இருந்தாலும் இத்தனை வருஷமா அவன் தனியாவே இருந்திருக்கான். இப்ப திடீர்னு யாரோ ஒருத்தன் கூட இருக்கும் போது அந்த ஃபீலிங் அவனுக்கு தெரியாம ரொம்ப ஆழமா அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. இப்ப ஃபென்சி போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருக்கு. ஆனா இன்னமும் பைசோங்கால பழைய மாதிரி நார்மலா இருக்க முடியல. அதாவது இப்ப அவனால தனியா இருக்க முடியல. திரும்ப திரும்ப அவனுக்கு ஃபென்சி ஞாபகமாவே இருக்கு. அவன் வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்ட்டு கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கிட்டே வரான். என்னதான் இப்படி பண்ணாலும் அவன் மனசுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு பைசோங், தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்கிறத நிப்பாட்டு. உனக்கு தனியா வாழ்றது ஒண்ணு புதுசு இல்லையே. நீ எப்பவுமே தனியா தானே இருந்திருக்க. இனிமேல் அவனை பத்தி நினைக்காத. இதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. முதல்ல அதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிறான். அப்படியே ஸ்கூல் வேலை பாக்குறது, படிக்கிறது, அப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல புதுசா பார்ட் டைம் வேலைக்கு வேற சேர்றான். இப்படி அவன் டெய்லி லைஃப் ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்னதான் இவ்வளவு டைட் ஸ்கெடியூல்ல அவன் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட அவனுக்கு ஃபென்சி ஞாபகமாவே இருக்கு. இப்ப அடுத்து இந்த எடி பையன் என்ன பண்றான்? ஒரு பேக்கரிக்கு வந்து ரொம்ப நேரமா அந்த கேக்குகளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க வேலை பண்ற பொண்ணு ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? கேக்கையும் வாங்க மாட்டேங்கிறான், கிளம்பவும் மாட்டேங்கிறான். வந்து 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு, சார் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நான் வேணா இதான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, டப்புன்னு இந்த எடி அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு மறுபடியும் ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள அதே கேஃபேல வேலை பண்ற பைசோங் வரான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, சார் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். எனக்கும் அவனுக்கும் ஒரே நாள் பர்த்டே. ஆனா இதுக்கு முன்னாடி 3 டைம் என்ன அவன் கண்டுக்கவே இல்ல. நான் கேக்கு வாங்கிட்டு போனதுக்கு அவன் வரவும் இல்ல. இப்ப நான் வாங்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல, இதுக்கு பைசோங், உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஒரே நாள் பர்த்டேவா? என்ன கோயின்சிடன்ஸ்ல? இதுக்கு டக்குன்னு எடி, அது எங்க நிஜ பர்த்டே எல்லாம் கிடையாது. என் பேரண்ட்ஸும் சரி அவனோட பேரண்ட்ஸும் சரி நாங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. எங்களை தத்தெடுத்து வளர்த்தவங்க. நாங்க அவங்க கிட்ட வந்தனால எங்க பிறந்த நாளா செலிப்ரேட் பண்றாங்க. அப்போதுல இருந்து எல்லா வருஷமும் 2 பேரும் உயிரோட இருந்தோம்னா இதே நாள்லயே பர்த்டே கொண்டாடுவோம்னு பிளான் பண்ணோம். ஆனா 3 வருஷமா அவன் வரவே இல்ல. இந்த வருஷம் இந்த கேக்க வாங்குறதா வேணாமான்னு எனக்கு தெரியல. இப்படி அவன் படப்படன்னு பேச, பைசோங் இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு, உன் பர்த்டேவை கேக்கு வாங்கி கொண்டாடணும்னு நினைக்கிறல்ல, அவன் கூட கொண்டாடினா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்ப எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறேன்? மனசுக்கு பிடிச்சவங்க கூட பர்த்டே கொண்டாடினா அந்த சந்தோஷமே அதிகமாகும். யாருன்னா ஒருத்தர் இனிஷியேட் பண்ணோம்ல, அதே நீயா இருக்க கூடாது அப்படின்னு கேட்க, எடிக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு இவனும் ஆசையா கேக் வாங்கிட்டு வரான். சோ எடிக்கு 18 வயசு. அந்த இன்னொரு பையன் வேற யாரும் இல்ல, நம்ம சென்னி தான். சென்னிக்கு 21 வயசு. கேண்டில் எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த கேக் அங்க இருக்க டேபிள் கீழே வச்சுட்டு வெயிட் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சென்னி போன் பேசிக்கிட்டு அவசர அவசரமா உள்ள வர, சென்னி வந்துட்டியா அப்படின்னு எடி கூப்பிட, இவன் போன்ல பேசிக்கிட்டு நேரா எடிக்கிட்டு வந்து, இங்க பாரு நம்ம பர்த்டேவை கொண்டாட பாஸ் கூப்பிடுறாரு, நீ வரியா இல்லையா? இப்படியும் அந்த பாஸ் பேரை கேட்ட உடனே எடி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். என்னால வர முடியாது போ அப்படின்னு சொல்ல, அப்படியே கால்ல இருக்க பாஸ் கிட்ட அவன் வரலன்னு சொல்றான். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அப்படியே கிளம்பி போயிடுறான். இங்க பாவம் இந்த எடி பையன் செம்மையா டல் ஆயிடுறான். ஆல்மோஸ்ட் அவன் கண்ணெல்லாம் கலங்க. இதோட 4வது வருஷம்டா, இந்த முறையும் நீ என்ன கண்டுக்கவே இல்லல இப்படி சொல்லிட்டு கோவமா அந்த கேண்டில ஊதி விட்டுறான். அப்படியே அந்த கேக் எடுத்து தரையில வீசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அட எடி பயலே, என்னதான் நீ சோகமா இருந்தாலும் கேக்கையாடா தூக்கி வீசுவ? அது வேற ஏதோ சாக்லேட் கேக் காட்டிருக்கும் போல. பார்க்கவே நாக்கு ஊறுச்சு எனக்கு ஆரம்பத்துல. அத போய் கவுத்து விட்டு போயிட்டானே மக்களே. இப்ப அடுத்து இங்க பார்ல நம்ம ஃபென்சி உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. அங்க இந்த எடி பையன் வரான். வர்றவன் ஒரு உற்சாகமே இல்லாம சோகமா வரத பாத்துட்டு, என்னடா எடி, சென்னி கூட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டியா? இதுக்கு எடி எதுவுமே சொல்லாம, முதல்ல நீ கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்து, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, ஃபென்சி கொஞ்சமா ஊத்துறான். என்னது இது, நான் இருக்கிற கடுப்புக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு சொல்லி அதை எடுத்து குடிச்சுக்கிட்டே அவன் பாஸ் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டான்னு போயிட்டான்டா. இப்படி இவன் சொல்லிட்டு அமைதியாக ஃபென்சி மட்டும் கொஞ்ச நேரம் அவனே பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் பொறுமையா குடிச்சுக்கிட்டே, உனக்கு சென்னி கேட்ட அவ்வளோ என்னடா பிடிச்சிருக்கு? இதுக்கு எடி, என்ன பிடிச்சிருக்குன்னா கரெக்டா எனக்கு தெரியலடா. அவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு நிஜமாவே ரொம்ப உடம்பு முடியலன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான்டா. 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம். நான் எப்பெல்லாம் வம்பு பண்றேனோ அப்பெல்லாம் என்ன திட்டிகிட்டே இருப்பான். ஆனா என் மேல மட்டும் யாருன்னா கை வச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், அவனால பொறுத்துக்க முடியாது. அப்படி பாத்துப்பா என்ன. இப்படி இவன் சொல்லிட்டே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, சரிடா ஒத்துக்கிறேன், எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? சென்னிக்காக என்ன செத்து போன்னு யாருன்னா சொன்னா உடனே செத்துருவேண்டா. இதுக்கு ஃபென்சியும் சிரிக்க, டே என்னடா சிரிக்கிற? நான் சொல்றது இப்போ உனக்கு புரியாது. சில பேருக்காக உயிரே கொடுக்கலான்னு தோணும்டா. அப்படி ஒருத்தன் உன் லைஃப்லயும் வருவான்ல, அப்ப நீ என்ன சொல்ற நானும் பாக்குறேன். இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் ஃபேன்சி அப்படியே ஆஃப் ஆயிடுறான். ஆப்வியஸ்லி பைசோங்க தான் நினைச்சிருப்பான் போல. அப்புறம் கொஞ்சம் கான்சியஸ்க்கு வந்து ஒண்ணுமே நடக்காத
மாதிரி அவன் பாட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்களும் கடந்து போகுது. வாரங்கள் தாண்டி மாச கணக்காவும் ஆகுது. ஆனா இங்க பைசோங்க்கு அதே மொனோட்டனஸ் வேலை தான். காலையில எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், சாயங்காலம் வேலை பண்ணணும், திருப்பி நைட்டு வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். இப்படியே அவனுக்கு டெய்லி ரொட்டீன் லைஃப் போய்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் ஸ்கூல் பிரேக் முடிஞ்சு மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. அப்ப அவங்க கிளாஸ் டீச்சர் வந்துட்டு, பிரேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது, நீங்க எல்லாம் எந்த காலேஜ்ல அப்ளை பண்ண போறீங்கன்னு இப்பவே பார்த்து வச்சுக்கோங்க, அப்பதான் ஃபியூச்சர்ல கரெக்டா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எப்பவும் கிளாஸ் எடுக்கிற டீச்சருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அவர் கொஞ்ச நாள் வரமாட்டாரு, அவருக்கு பதிலா இங்க வந்திருக்க காவ் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் அப்படியே ஆறாவாரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கை தட்டுறது என்ன, ஆஹூன்னு சவுண்ட் பண்றது என்ன. ஆனா இங்க பைசோங் மட்டும் ஏதோ நோட்ல உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்க, என்னது இது, ஏன் எல்லாரும் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்க, அங்க பாருங்களேன் மக்களே, வாவ் என்னமா இருக்கான்ல. அங்க ப்ரொஃபஸரா வந்திருக்கிறது நம்ம ஃபென்சி மக்களே. அவன் சும்மா வந்தாலே அழகா இருப்பான், இதுல அவன் ஃபார்மல் ட்ரெஸ்ஸும் கண்ணாடியும், ஐயோ என் மனசை திருடிட்டா மக்களே. இதுக்கு மேல இந்த சீரீஸை நம்ம எப்படி பார்க்க போறோம்? இந்த சீனை தாண்டி போறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகுமே. சரி நம்ம பையன் எங்க போயிட போறான், பொறுமையா சைட் அடிப்போன்ன. இப்படி நம்ம சைட்டிங் மோட்ல போக இந்த பைசோம்க்கு மட்டும் ஒண்ணும் புரியாம, டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப எப்படி ஃபேன்சி இவங்க டீச்சர் காவா இங்க வந்தான்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்க ஃபேன்சி, எடி, சென்னி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற, ஜான்டாங்க பசங்க கிட்ட இல்லீகல் விஷயம் வைக்கிறானா, இது எப்பறம் அவனுக்கு தெரியும்? இதுக்கு எடி, நம்ம வாழை புடிச்சு வச்சோம்ல, அவனை 2 போடு போட்டவன சொல்லிட்டான். இதுக்கு சென்னி, அப்படின்னா டீலர் கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஜான்டாங் கண்டிப்பா அவன் கூட கான்டாக்ட்ல இருப்பான்டா, அதே மாதிரி அந்த பசங்க கிட்டயும் கான்டாக்ட்ல இருப்பான். நான் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், அவரு நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு, அவருக்கு போலீஸ் கிட்ட தான் போக வேண்டாமா, ஸ்கூல் பேரு கெட்டு போயிடும், அதனால நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு, யாருக்கும் தெரியாம எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சென்னி கேட்க, இதுக்கு ஃபென்சி யோசிச்சுக்கிட்டே, அவர் சொல்றபடி பார்த்தா பசங்களோட நல்லா ஃப்ரீயா நெருக்கமா பழகுற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் மாதிரி யாருன்னா இருந்தா கரெக்டா இருக்கும்ல, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்க, இங்க எட்டியும் சென்னியும் ரொம்ப நேரமா இவனையே பாக்குறாங்க. டே என்ன ஏன்டா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் பாக்குறான். சோ இந்த மிஷனுக்கு தான் இப்ப டீச்சரா வந்திருக்கான் நம்ம ஃபென்சி. சோ இந்த டீச்சர் கேரக்டரோட பேரு காவ். இப்ப நம்ம டீச்சர் காவ் அப்படியே உள்ள வந்து பசங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே போர்டுல அவன் பேரை எழுதுறான். அப்பதான் ரொம்ப நேரம் குனிஞ்சமேனிக்கே இருந்த பைசோங் பையன் அப்படியே லைட்டா நிமிந்து புது டீச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன, அவன் பார்வை அங்கிட்டு இங்கிட்டு அசையாம அப்படியே குறுகுறுன்னு நம்ம டீச்சரையே பார்க்க, நம்ம டீச்சர் சார் என்னமோ ரொம்ப கேஷுவலா பசங்க கிட்ட எல்லாம், நான் சிலபஸ் எல்லாம் விசாரிச்சேன், கால்குலஸ் லெசன் உங்களுக்கு பாதியில நிப்பாட்டி இருக்காங்கல்ல, நம்ம அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா ஓரக்கண்ணுல நம்ம பைசோங்க லுக்கு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சாதாரணமா கிளாஸ் எடுக்கிறான் மக்களே. அட அட நினைச்சு பாருங்களேன், நமக்கு இப்படி ஒரு டீச்சர், அதுவும் குறிப்பா இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த M1 M2 M3ன்னு 3 பேப்பர் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் மட்டும் இப்படி ஒரு டீச்சர் வந்து வாச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் காலேஜ் டாப்பர் ஆயிருப்பேன் மக்களே. நம்ம எதுக்கு அரியரை வைக்க போறோம், புக்க மண்டையில் அடிச்சு அடிச்சு படிக்க போறோம், சும்மா அப்படியே கண்ணால பார்த்தே கணக்கு பண்ணிட மாட்டோம், ஐ மீன் கணக்கை கரெக்டா போட மாட்டோம். ஆனா நம்ம நினப்புக்கு தான் மக்களே நமக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நமக்கு வந்து மேக்ஸ் வாத்தியாரங்களை பத்தி எல்லாம் சொல்லியா தீரணும். அதுவும் எனக்கு ஒரு டீச்சர் வந்தாங்க, அவங்க உள்ள வரும்போதே சொல்ற வார்த்தை, நீ முதல்ல வெளில போ அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன பார்த்து, அப்படி நான் அவங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணேன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. என்ன மாதிரியே பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு இந்த காவ் டீச்சர் வெளில வரானா, வெளில வந்து அப்படி ஜானமாடியா நம்ம பைசோன் கிட்ட பேசுவான்னு பார்த்தா ஒண்ணுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரியே பைசோனுக்கும் டென்ஷன் ஆக பரபரன்னு அவன் பின்னாடியே ஓடி போயிட்டு, டே நில்லு, நீங்க என்ன பண்ற, இப்ப எதுக்கு இங்க வந்து டீச்சர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க? இப்படி பைசோன் கேட்ட உடனே நம்ம ஃபென்சி அவனை கையை பிடிச்சி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு, இங்க பாரு உனக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, நீ யாரும் நான் யாரோங்கிற மாதிரி இரு அப்படின்னு சொல்ல, பைசோங் இன்னமும் டென்ஷன் ஆயிட்டு, என்ன விளையாடுறியா நீ, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த, அதுவும் டீச்சரா வேற வந்திருக்க, உன்னை யார் இங்க விட்டது? இதுக்கு ஃபென்சி, நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் இதெல்லாம் என்னோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல நீ தலையிடாத. இதுக்கு பைசோங்க, சரி அது இருக்கட்டும், அன்னைக்கு டேபிள் மேல எதுக்கு அவ்வளவு பணம் வச்சுட்டு போன, சொல்லாம கொல்லாம நீ பாட்டு அவ்வளவு பணத்தை வச்சுட்டு போயிட்ட, இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? இதுக்கு ஃபென்சி, என்ன மறந்துட்டியா பைசோங், நான் அன்னைக்கே சொன்னல, நீ எனக்கு பண்ற செலவெல்லாம் நான் 1க்கு 2 மடங்கா திருப்பி கொடுப்பேன்ட்டு, இங்க பாரு ஒழுங்கா அந்த பணத்தை வச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் வாங்குற வழிய பாரு, தேவையில்லாம பார்ட் டைம் வேலை எல்லாம் போய்கிட்டு இருக்காத. இப்படி இவன் சொன்ன உடனே பைசோங் இன்னும் கோவம் வர, என்ன விளையாடுறியா நீ பாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் அவ்வளவு பணத்தை வச்சுட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்ட, இப்ப என்னடானா வந்து வேலையை விட்டுட்டு காலேஜ் போன்னு சொல்ற, அது மட்டும் இல்லாம நான் படிக்கிற ஸ்கூலுக்கு டீச்சரா வேற வந்திருக்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்படி இவன் கேட்டதும் ஃபேன்சியால அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்கான். இவன் ஏன் பைசோங் கூட இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான்னா, சென்னி முன்னாடியே ஃபேன்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான், நீ அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தேன்னா தேவையில்லாம உன் ஃபேமிலி கிட்ட இருந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி இவன் எப்படியாச்சும் சமாளிப்போன்னு நினைச்சிட்டு ஃபென்சி மூஞ்ச ரொம்ப இறுக்கமா வச்சுட்டு, இங்க பாரு நீ ஒன்னும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அந்த இடத்துல உன்னை தவிர வேற யார் இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன், இன்ஃபேக்ட் உனக்கு சமைக்க
வாழ்க்கை கூட சரியா வராது, அதுக்கு நான் கொடுத்த பணமே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓஹோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, சரிடா உன் வழிக்கே வரேன், இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, நீ ரோட்ல ரத்த கலரியில கீழே விழுந்து கிடந்தா கூட உன்னை திரும்பி கூட பார்க்காம நான் போயிடுவேன், இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அங்க நிக்காம வேகமா கிளம்பி போயிடுறான் பைசோங். அச்சச்சோ நம்ம செல்லம் கோச்சிக்கிட்டு போதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபென்சி என்னதான் சோகமா லுக் விட்டுட்டு இருந்தாலும் இந்த சோகத்திலயும் பயவுள்ள என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான், இவன் சோகமா இருக்காங்கிறதுக்காக நம்ம ரசிக்காம இருக்க முடியுமா மக்களே? ரசனை எந்த விதத்துல வேணா வரலாம், எந்த ரூபத்துல வேணா வரலாம், சோகத்துல ஒரு அழகை ரசிச்சுட்டு போகவே என்னன்னா சொல்றது. இப்படி இவன் சோகமா இருக்க அடுத்து இந்த பயபுள்ள எடி கதைக்கு வருவான். அவன் பாட்டுக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா குடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு இருக்க. அதுவும் என்ன மாதிரி கேம், ட்ரூத் ஆர் டேர். அதுல நம்ம எடிக்கு டேர் என்னன்னா அங்க ஆப்போசிட்ல இருக்க அவன் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணணும், அதுவும் எங்க ஆப்ஸ் இல்ல. டே எப்படா உங்களுக்கு எல்லாம் மட்டும் இந்த மாதிரி ஐடியா வருது? நல்ல வேலை மக்களே, இந்த மாதிரி கேம் எல்லாம் நமக்கு பழக்கம் இல்ல, இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீடு விட்டு விளங்கிரும் பாத்துக்கோங்க. சரிப்பா கேம் ஆர்வமா ஆடுவோம்னு சொல்லிட்டு நம்ம எடியும் கிட்ட போய் உமா குடுக்கலான்னு போக, அடங்க ஒப்பா மாவனே நான் இருக்கும் போதேவா அப்படின்னு நினைச்சிட்டு எங்க இருந்தோ வந்த செனி பையன் அப்படியே அலேகாவ மண்டைய புடிச்சு வெளில எடுத்து கூட்டு போயிடுறான். அடே யாரா அவன் விடுறா என்ன அப்படிங்கிற மாதிரி இவனும் கத்திக்கிட்டே இருக்கேன். சென்னி டக்குன்னு பிடிச்சு தள்ளி விட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பாதுகாப்பே இல்லாம நீ பாட்டு கத்தி விளையாடிட்டு இருக்க இப்படி நம்ம சென்னி சொல்ல, எடி டென்ஷன் ஆயிட்டு, டே என்னடா பிரச்சனை உனக்கு, இது ஏன் வாழ்க்கை, நம்மளாம் ரவுடிங்கிறத நீ மறந்துட்டியா, எந்த நேரம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, நாளைக்கே ஒருத்தன் வந்து என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டானா அதுக்காக தான் நான் இப்பவே என்ஜாய் பண்ணிக்கிறேன், ஆமா நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் உனக்கு என்னடா பிரச்சனை இப்படி சொல்லிட்டு எடி அங்க இருந்து போக ட்ரை பண்ண, சென்னி அப்படியே அவனை புடிச்சு இழுத்து காரோட கதவுக்குள்ள வச்சு அப்படியே அவனை அழுத்தமா புடிச்சிட்டு, என்னடா பேசுற, நம்ம 2 பேரும் ஒரே டீம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத நீ மறந்துட்டியா, உன்னை பத்திரமா பாத்துக்கிறது என்னோட கடமைடா, இதுக்கு எடி டென்ஷன் ஆயிட்டு, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என் மேல இருக்க அக்கறையில எல்லாம் ஒண்ணும் நீங்க வரல, உனக்கு நிஜமாவே அவ்வளவு போர் அடிச்சதுன்னா போய் சாண்டாங்க பிடிக்கிற வழிய பாரு, அதுவும் இல்லன்னு வச்சுக்கோயேன் இருக்கவே இருக்கான் பாஸ், அவன்கிட்ட போய் அப்படி இப்படி விட்டுக்கிட்டு போட்டா தானே ரொமான்டிக்கா ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி சும்மா இருக்க சென்னியை இன்னும் வெறுப்பேத்த சென்னிக்கு கோவம் வந்து, நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி பேசும்போது எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியும்ல, இதுக்கு ஆண்டி கொஞ்ச நேரம் அவன் கண்ணியை பார்த்துட்டு, ஏன்னா உனக்கு கோவம் வரும்போது நான் என்ஜாய் பண்றேன்டா, இந்த பாரை நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து பாத்துக்கலாம் தான் நம்ம பிளான் பண்ணோம், ஆனா நீ எப்பவுமே இந்த பாருக்கு வர்றதே கிடையாது, அப்படியே வந்தா கூட இங்க இருக்க எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி வெளில கூப்பிட்டு வந்துடுற, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன எப்ப நான் மதிப்பாங்க, இப்படி இவன் சொல்லிக்கிட்டே கொஞ்ச நேரம் சென்னியோட கண்ணையை பார்த்துட்டு, உன்னால எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கவே முடியாதுல்ல இப்படி இவன் கேட்கவும், சென்னியும் அதுக்கு மேல எதுவும் சொல்லாம எடி அங்க இருந்து புடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இத பார்த்து எடிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, டே எதுக்குறா இப்ப ஓடி போறேன், தைரியம் தான் என் முன்னாடி நின்று சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சென்னி கார் பார்த்து கத்திட்டு இருக்கான். இப்ப அடுத்து இங்க பைசோங்க காட்ட, அவன் பார்ட் டைமா வேலை பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு டஸ்ட்பின்ல குப்பை எடுத்து கொட்ட வரும்போது அங்க திடீர்னு சலசலன்னு ஒரு சத்தம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பம்மிக்கிட்டே நம்ம பைசோங்க கிட்ட போய் அந்த அட்டையை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம டார்லிங் ஃபென்சி படுத்துட்டு இருக்கான். அதாவது வேணும்னே பைசோங் பாக்கணுங்கிறதுக்காகவே குப்பையோட குப்பை ஐக்கியமாயிட்டான் நம்ம ஃபென்சி. இவன் தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைசோங் அங்க இருந்து கிளம்பலான்னு போக, படார்னு கைய பிடிச்சிட்டு அப்படியே பாவமா பைசோங் மூஞ்ச பாக்க, இவனை இப்படியே விட்டு போனா தவழ்ந்துட்டே வீட்டு வரைக்கும் வந்துருவான்னு நினைச்சிட்டு கைத்தாங்கெல்லாம் நல்லா குடிச்சிருக்க நம்ம ஃபென்சிய வீட்டுக்கு கூட்டு போறான். முதல்ல போய் குளிச்சு தொலைடா ஒரே நாறுது மேல அப்படின்னு சொல்லிட்டு அவனை குளிக்க அனுப்ப, ஃபென்சியும் சின்ன புள்ள மாதிரி எனக்கு பயங்கரமா பசிக்குதுரா அப்படின்னு கேக்குறான் பைசோங் கிட்ட, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே பைசோங் என்னத்தையோ போட்டு கிண்ட ஆரம்பிக்க, குளிச்சுட்டு வந்த நம்ம ஃபென்சி அவனை பார்த்துட்டு, இந்த முட்டையும் அதுல போட்டா சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு சொல்ல, என்னத்தையோ கொட்டி கலரி அவன்கிட்ட கொடுத்துட்டு தின்னு தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு படிக்க போயிடுறான். பைசோங் நமக்காக சமைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா ஃபென்சி கடாயோட கொண்டு வந்து டேபிள் மேல வச்சு ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறான் பாருங்க, அப்படியே விக்கிக்குது அவனுக்கு. ஏண்டா உப்பு போட சொன்னா சர்க்கரையாடா போட்டு வைப்பா கஞ்சியில அப்படின்னு இவனும் கேட்க, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பைசோங் வேகமா வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க, கருமு இத மனுஷன் திம்பானா அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ஷன் கொடுக்க, சரி குடு நான் கொண்டு போய் கொட்டிடுறேன்னு பைசோங் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு நீ பண்ண மாட்டாய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீ சாப்பிட்டுருவேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கஷ்டத்தை பங்கு போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கஷ்டத்தை என் கூட நீயும் சேர்ந்து பங்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்பூனை கொண்டு வந்து கொடுத்து அவனையும் சாப்பிட வைக்கிறான். இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் கஷ்டத்தை பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, திடீர்னு இந்த பைசோங் பையன் எழுந்து போயிட்டு ஃபென்சி அவனுக்காக போகும்போது காசு வச்சுட்டு போனால அந்த கவரை கொண்டு வந்து கொடுக்கறான். இந்த பாரு ஃபென்சி, உனக்கு செலவு பண்ணது போக பாக்கி பணத்தை இங்க வச்சிருக்கேன், நீயே இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஃபென்சி அதை பைசோங் பக்கம் தள்ளிட்டு, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் இந்த பணத்தை உனக்காக தான் கொடுத்தேன், நீ செலவுக்கு உன்னோட காலேஜ் படிப்புக்கு வச்சுக்கோ, பார்ட் டைம் வேலை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்ல, பைசோங் டென்ஷன் ஆயிட்டு அந்த பணத்தை அவன் பக்கம் தள்ளிட்டு, எனக்கு வேணான்னு சொல்றல, இது என்னோட பணம் கிடையாது, எனக்கு தேவையில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்சியோட கையை பிடிச்சு
பிடிச்சு அப்படியே அந்த பணத்தையும் தள்ள ஒரு மொமெண்ட் ஆஃப் டச்சிங்ல ரெண்டு பேரும் அப்படியே கண்ணுலயே பேசிக்கிறாங்கப்பா. இப்போ ஒரு வழியா ஃபென்சி சாப்பிட்டு முடிச்சு கிளம்பலாம்னு நினைக்கும் போது நம்ம பைசோங் தாங்கிக்கிட்டே, அது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள பியர் வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் பியர் குடிக்கிற அளவுக்கு வயசு வரல, அதனால அப்படின்னு இவன் இழுக்க. சோ அவன் ஃபென்சியை தான் இன்டெரக்டா கொஞ்ச நேரம் இருக்க சொல்றாங்கிற மாதிரி ஃபென்சிக்கும் புரிய அவனும் பைசோங்க பார்த்து ஓரக்கண்ல சிரிச்சுக்கிட்டே ஒரு பியர் எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே எதிர்ச்சா படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம பைசோங்கும் நல்ல புள்ளியா படிக்கலாம்னு உட்காரானே தவிர ஃபென்சியை பாக்குறான், ஃபென்சி பார்க்கும்போது கீழே குனிஞ்சுக்கிறான். இந்த மாதிரியே கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு ஃபென்சி டக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இன்னும் பியர் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக, இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பைசோங்க அங்க வந்து எந்திரிக்க, பைசோங்க போக விடாம ஃபென்சி கபால் நம்ம கைய பிடிக்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குரு 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 நம்ம ஃபென்சியவே பாக்க, நான் உன்னை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு இவனும் கேட்க, ஒரு நிமிஷம் நம்ம பைசோங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம வெச்ச கண் எடுக்காம ஃபென்சியவே பாத்துட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் லுக்கிங்லயே போய்கிட்டு இருக்க ஃபென்சி டக்குன்னு பைசோங்க கைய பிடிச்சு அப்படியே அவன மேல இழுக்க, பைசோங்க படார்னு நம்ம ஃபென்சி மேல விடுக. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. என்னக்கா சொல்றீங்க, ஒண்ணும் நடக்கலையா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நானும் அப்படிதான் நினைச்ச மக்களே. அப்படியே ரெண்டு பேரும் லுக்கு விட நம்ம ஃபென்சி லேசா பைசோங் மேல கைய வைக்க, சரி இன்னைக்கு ஒரு தரமான ரொமான்டிக் சம்பவம் இருக்குது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு பார்க்கும் போது படன்னு எவனோ கதவை தட்டுறா மக்களே. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பைசோங் படாரு எந்திரிச்சு குடுகுடுன்னு முன்னாடி ஓட, டே எவன்டா அவன் இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி நமக்கே டென்ஷன் ஆகி பாத்துக்கிட்டு இருந்தா, கதவை தட்டி காரியத்தை கெடுத்தது இந்த எட்டி பையன் மக்களே. இவனுக்கு தான் ஒன்னும் செட் ஆகலன்னா இங்க செட் ஆகுறத கூட கலைச்சு விடுறான் பாருங்க மக்களே. நல்ல கலர் கோழி வாந்தி எடுத்த மாதிரி ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆக்குறான் மக்களே இந்த எட்டி பையன். என்ன வந்தவன் கண்ணு மண்ணு தெரியாம நேரா போய் நம்ம ஃபென்சி மேலேயே தொபக்கடின்னு விழுந்துட்டான். ஏண்டாடே நீ வந்ததே தப்பு, இதுல விழுந்த பொசிஷன் வேற ரொம்ப தப்பு, இதை விட பெரிய பிரச்சனை, இதெல்லாம் பைசோங் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் பைசோங்க்கு ஞாபகம் வருது, இந்த பையன் தானே கடைக்கு வந்து கேக் வாங்கினா, இவன் எப்படி இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஃபென்சியை பார்க்க, அது நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, இவன் என் ஃப்ரெண்டு தான், மூலக்கோளாறு உள்ளவ லூசு பையன் அப்படிங்கிற மாதிரி அவனை தடுமாறி தேத்தி கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கிறான். ஆனா இந்த எடி பையலுக்கு இன்னமும் குடிச்சது தெரியாம ஃபென்சி தோல் மேலேயே சாஞ்சிக்கிட்டு, ஏண்டா ஃபென்சி பேசாம நான் உன்னை கரெக்ட் பண்ணிருந்தா இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருந்திருக்காதரா அப்படின்னு சொல்ல, ஃபென்சி அவனை பார்த்து சிரிச்சுட்டு, ஏண்டா நான் போய் உனக்கு விழுவனா, கொஞ்சமாவது யோசிச்சு பேச மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி அவனும் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப பைசோங் சாப்பாடு கொண்டு வந்து வெளில வைக்க ஃபென்சி அவன் கிட்ட, பைசோங் நீ உட்காரா கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இந்த கலர் கோழியை பார்த்த உடனே நம்ம பைசோங் டென்ஷன் ஆயிட்டான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீங்களே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சீரியஸா படிக்கலான்னு உள்ள போக, ஆனா பயபுள்ளையால படிக்கதான் முடியல பாவம். ஏன்னா வெளியில ஃபேன்சியும் எடியும் செம்ம ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்க பைசோங்க்கு அப்படியே கபன்னு வயித்தறிச்சலா இருக்கு. அவனும் அவாய்ட் பண்றதுக்கு இப்படிக்காவும் அப்படிக்காவும் மாத்தி உட்காந்து எல்லாம் பாக்குறான். ஆனா உட்காந்து என்ன பிரயோஜனம் மக்களே, பார்வை பூரா வெள்ளியே இருக்கு. ஒரு கட்டத்துல எடி நல்லா சாப்பிட்டு தூங்கிற ஃபென்சி அவனை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கலான்னு பாக்குறான். அப்ப குடுகுடுன்னு பைசோங் ஓடி வந்துட்டு, நீ ஒண்ணு தூக்க வேண்டாம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் எடிய தூக்கலான்னு போக, அப்ப இன்னொரு கை வந்து எடி பையில தூக்குது. டே கலர் கோழி, உனக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா, எத்தனை பேர் உனக்காக. சரி இப்ப கடைசியா அவனை தூக்க வந்தது யாரு, நம்ம எடி பையிலோட ஆளு செனி. டே நீ யாரா, நீ எப்படா மேல வந்த அப்படிங்கிற மாதிரி பைசோங் பாக்க, உன் வீட்டு கதவு திறந்து இருந்துச்சு, அதான் டைரக்டா மேல வந்துட்ட அப்படின்னு சொல்ல, யாரா இவனுங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பைசோங் பாக்க, ஃபென்சி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு, இவனும் என் ஃப்ரெண்டு தான், நீ ஒன்னும் வித்தியாசமா எடுக்காத என்ன அப்படின்னு சொல்ல, ஆமா டே செனி நாங்க இருக்க இடம் உனக்கு எப்படா தெரியுது, இதுக்கு செனி ரொம்ப கேஷுவலா, அதெல்லாம் இவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்பவுமே தெரியும், சரி வா போலாம் அப்படின்னு ஃபென்சியை கூப்பிட்ட, அது நீ போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செனி பின்னாடி வந்துட்டு, ஆமா செனி நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும், எடி ஆக்சுவலி உனக்கு யாருடா, அதே மாதிரி பாஸ் உனக்கு யாரு, இதுக்கு சென்னி அமைதியா இருக்க, ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சென்னி, காதலுக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா, நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, சென்னி கொஞ்ச நேரம் ஃபென்சியை பார்த்துட்டு, ஃபென்சி நீ இது எனக்கு சொல்றியா இல்ல உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லி பாக்குறியா, இப்படி திருப்பி சென்னி சொன்னதும் ஃபென்சி இதை கேட்டு அமைதியாயிட்டான். இந்த கான்வர்சேஷன் எல்லாமே பின்னாடி இருக்க பைஜோங்கும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப சென்னி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஃபென்சியும் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, டக்குன்னு பைஜோங்கு, அதுக்குள்ள நீ கிளம்புனா எப்படி, நீ பாதி குடிச்சிட்டு வச்ச பியர் அங்கேயே இருக்கு, அது யார் குடிப்பா, அதை போய் குடிப்போ அப்படின்னு சொல்ல, ஃபென்சியும் சிரிச்சுக்கிட்டு, ஆமா சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். சோ பேசிக்கலி பைஜோங்க்கு ஃபென்சி அங்கிருந்து போறதுல மனசே இல்ல, எதையாச்சும் பண்ணி அவன் அங்க தங்க வைக்கிறதுலே குறியா இருக்கான். இப்ப இங்க சானி எடி பையனை கார்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் கிட்ட வந்து ஃபென்சி சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் எடியவே பார்த்துட்டு, என்ன ப்ளீஸ் கஷ்டப்படுத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சீட் பெல்ட்டை மாட்டி விட்டுட்டு அவன் போய் கார் எடுக்கிறான். இவ்வளவு நேரம் கண்ண மூடிட்டு இருந்த எடி மெதுவா கண்ணை திறந்து பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். சோ இவ்வளவு நேரம் ஃபென்சி கேட்டது அதுக்கு சென்னி ரிப்ளை
ப்ளே பண்ணது, இது எல்லாத்தையுமே இந்த எடி பையன் கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஃபென்சி ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு எந்த பசங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் கேட்டிருப்பான். ஏன்னா ஃபென்சி இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு காரணமே யாரோ சிலர் பசங்க கிட்ட இல்லீகல் விஷயத்த செல் பண்றாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். சோ அந்த பசங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஒரு லிஸ்ட் கொடுக்க அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே விருட்டுன்னு வேகமா அந்த பைஜோங் கிராஸ் பண்றான். பைபிள்ல எங்க எவ்வளவு கோவமா போதும் நம்ம பின்னாடியே போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம பைஜோங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுது. அதுவும் எப்படி, என் அப்பா அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவங்க இந்த ஸ்கூலோட முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்க, நீ மட்டும் என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனா உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பைஜோங் முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா போக அந்த பொண்ணு அப்பயும் விடாம கையை பிடிச்சிட்டு, பைஜோங் நான் வேணா உனக்கு காசு தரேன், இதை நீ ஒரு சர்வீஸா எடுத்துக்கோ, என்ன ஒரு டைம் டேட் பண்றதுக்கு நான் உனக்கு 500 ரூபாய் தரேன், எப்படியும் உன்கிட்ட பணம் இல்லல்ல, இந்த டீலிங் ஓகேவா அப்படின்னு இந்த பொண்ணு நாக்க கூசாம கேட்க பைஜோங் கோவம் வந்து அந்த பொண்ணை கண்ணா பின்னா திட்டிட்டு வந்துடுறான். இதெல்லாம் தள்ளி இருந்து நம்ம ஃபென்சி பையலும் கேட்டுட்டு பயலுக்கு ஒரே பெருமை, நம்ம தங்கம் இன்னமா கோவப்பட்டுட்டு வருது பார் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்க அந்த பக்கம் பைஜோங் வந்த உடனே, பாரு பைஜோங் இந்த ஸ்கூல்ல நீ ரொம்ப பாப்புலர் போல, உனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு விளையாட்டா சொல்ல பைஜோங்க்கு இன்னமும் கோவம் அதிகமாகுது. ஆமா அவங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா என்ன விளையாட்டா இருக்கான், என்கிட்ட பணம் இல்லதான், அதுக்காக காசு கொடுத்தா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு கிடையாது, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம், நீயும் என் முன்னாடி பணத்தை வீசினவன் தானே, இப்படி சொல்லிட்டு பைஜோங் கோவப்பட இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபென்சியும் பாக்குறான். பைஜோங் என்னாச்சுரா, ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க ஃபென்சியோட கையை தட்டி விட்டுட்டு, இங்க பாரு மறந்துடாத, நீதான் சொன்ன ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ, என்ன தொந்தரவு பண்ணாத விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்சி மேல கோவப்பட்டுட்டு பைஜோங் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அட என்னடா இது வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபென்சி அங்கேயே நிக்க கரெக்டா அந்த டைம் ஃபென்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க அந்த ஜான்டாங் பையன் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன் வர இவன் இத உடனே நம்ம சான்னிக்கும் எடிக்கும் இன்ஃபார்ம் பண்றான். அவங்களும் ஆளுங்களோட அந்த இடத்துக்கு போனா எதிர்பார்த்த மாதிரியே ஜான்டாங்கும் ஆளுங்களும் அங்க இருக்காங்க. பொறுமையா பதுங்கி போய் ஜான்டாங்க பிடிக்கலான்னு சான்னி சொல்ல, என்னத்த பொறுமையா போறது, நான் எப்படி பாயறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடி பையன் ஒரே தவ்வா போய் ஜான்டாங் மேல தாவ அவன் உஷாராயிட்டு 2 கேங்குக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்படி இப்படின்னு சண்டை கொஞ்சம் முத்தி போய் நம்ம ஜான்டாங்குக்கு கொஞ்சம் அடி விடுகுது. இதுக்கு மேல அங்க இருந்த இந்த பசங்க கிட்ட மாட்டிப்போன்னு நினைச்சிட்டு ஜான்டாங்கோட ஆளுங்க ஃபோர்ஸ் பண்ணி அவனை கூட்டு போயிடுறாங்க. இப்படி அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எடி மேல சான்னிக்கு பயங்கர கோவம். ஏன்னா பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஜான்டாங்க கொல்லாம உயிரோட புடிச்சிட்டு வரணும். ஆனா இந்த எடி பையன் அவசரம் கொடுக்க என்ன பண்றான், ஜான்டாங் கொஞ்சம் அடிபட்ட உடனே அவனை கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி போக சான்னி அதை தடுத்துடுவான். அதனால எடிக்கு சான்னி மேல கோவம் வர, இப்படி கிடைச்ச சான்ஸை இவனால மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சிட்டு சான்னி எடி மேல கோவப்படுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு பைசோங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கதவு திறந்து பார்த்தா இந்த ஃபென்சி பையன் உட்காந்துட்டு இருக்கான். இவன் என்ன இங்க பண்றான் அப்படிங்கிற மாதிரி பைசோங் பார்க்க, டேய் ஒண்ணும் இல்லடா, நான் வந்து நிறைய சமைச்சிட்டேன், சரி உனக்கு கொடுக்கலாமே நீ எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு பைசோங் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி பூட்ட திறந்த, அது நான் திறக்கலடா, போன டைம் வரும்போது பூட்டையே மாத்திட்டேன். இப்படி இவன் சொன்னது பைசோங் முறைக்க, டே கோச்சுக்காதரா, நான் உனக்கு பணம் இல்ல, நீ ஏழையா இருக்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்கல, உன்னை நான் எப்பவும் அப்படி நினைக்கவும் மாட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் நிஜமாவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்டா, ப்ளீஸ் என் மேல கோச்சுக்காத அப்படின்னு சொல்ல பைசோங்கும் கேஷுவலா, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு ஒன்னும் உன் மேல கோவம் கிடையாது, அந்த பொண்ணு அப்படின்னு ஆரம்பிக்க டக்குன்னு ஃபென்சி உள்ள வந்துட்டு, எனக்கு அப்பயே தெரியும்டா அந்த பொண்ணு பண்ண வேலையால தானே நீ என்ன திட்டிட்டு போன. இப்படி இவன் சொன்ன உடனே பைசோங் சிரிக்க ஆரம்பிக்க, சரி சரி இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி, சாப்பாடு ஆறதுக்குள்ள சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு பைசோங்க்கு அவன் சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறான் ஃபென்சி. டேபிள் ஃபுல்லா சாப்பாடா அடுக்கி வச்சிருக்க, இவ்ளோ சாப்பாடு எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேக்குறான். அது இந்த எடி பையன் ஏதாவது காரமா வேணும்னு கேட்டுட்டே இருந்தான்டா, ஆனா உனக்கு தான் அது செட் ஆகாதே, அதனால கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படியே உனக்கு கொண்டு வந்தேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காய்கறி சிக்கன் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். பைசோங்கும் ரொம்ப ஆர்வமா சாப்பிட ஆரம்பிக்க, ஆமா நீ சாப்பிடலையாடா, நிறைய இருக்குல்ல நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான் ஃபென்சி கிட்ட. அதெல்லாம் வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு ஒரே உடம்பு டயர்டா இருக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பைசோங் சாப்பிடறத பாத்துக்கிட்டு அப்படியே தூங்கிறான் நம்ம ஃபென்சி. இந்த பைசோங் பையன் நம்மள மாதிரி போல மக்களே, சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்ற மாதிரி சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அவன் பாட்டு தின்னுக்கிட்டே இருக்கான். டேய் சும்மா சொல்லக்கூடாதா, நீ நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்கும் போதுதான் நம்ம ஃபென்சி தாங்க தூங்கிட்டு இருக்கத கவனிக்கிறான். இவன் கண்ணு முடிச்சிருந்தாலே அழகா இருப்பான், இதுல இவன் தூங்குற அழக சொல்லவா வேணும். நம்மளும் மாதிரி இந்த பைசோங் பையலும் மயங்க சாப்பாடு கிண்ணத்தை டேபிள் மேல வச்சுட்டு அப்படியே மெதுவா கிட்ட போய் அவனை பார்த்து பார்த்து ரசிக்கிறான். ரசிச்சது மட்டுமா, பழைய நினைவுகள் அப்படியே வந்து போகுதா இல்லையா அவனுக்கு. குறிப்பா எந்த ஞாபகம்னா, போன டைம் தூக்க கலக்கத்துல இந்த ஃபென்சி பையன் பைசோங்க கிஸ் பண்ணிடுவான்ல, அந்த விஷயம் எல்லாம் நம்ம பைசோங் மனசுல அப்படியே வந்து போக கண்ணு கொட்டாம பாத்துட்டு இருக்கான் ஃபென்சிய. இப்ப ஃபென்சி அப்படியே தூக்க கலக்கத்துல சாய பைசோங் அப்படியே போய் லபக்குன்னு தாவி பிடிக்க மெதுவா தலகாணிய போட்டு அவனை படுக்க வைக்கிறான். இப்படி அவனை படுக்க வைக்கும் போது ஃபென்சி பைசோங்கோட கையை இன்னும் இறுக்கமா பிடிக்க, கையை எடுத்தா எங்கடா இவன் எந்திரிச்சுக்க போறான்னு நினைச்சிட்டு இவனும் பக்கத்திலேயே படுத்து
தூங்குறான். இதெல்லாம் நம்ம பார்க்காத மக்களே எதிர்பார்த்தது தானே. ஆனா அடுத்த சீன்ல நம்மளையும் அசர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்றா இந்த ஃபென்சி பையன். என்னால இது ஏத்துக்கவே முடியல மக்களே. அப்படி என்னதாமா பண்ணா சொல்லு சீக்கிரம் தானே கேக்குறீங்க. சொல்ற இருங்க. சரி, நைட்டு 2 பசங்களும் நல்லா படுத்து தூங்க. காலையில விடிஞ்சு பார்த்தா இந்த பைசோங் பையன் ஃபென்சி பக்கம் முதுகு காட்டின மாதிரி திரும்பி படுத்துட்டு இருக்கேன். ஃபென்சியும் லேசா தூக்க கலக்கத்துல அப்படியே திரும்பி இந்த பைசோங் மேல கை போடுறான். சரி, பச்சை புள்ள ஏதோ கியூட்டா கைய போடுறான்னு பார்த்தா அவன் தோல் மேல கை போட்டவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேறிக்கிட்டே போறான். அட பாவிடே, தூக்கத்துல அவன் எதை வேணா மறப்பான்டா. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு தூக்க கலக்கத்துல ஒன்னும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அது தெரியாம இருந்தும் இந்த நாட்டி ஃபெலோ இன்னும் வேலை பாக்குது பாருங்க மக்களே. ஆனா சத்தியமா இப்படி ஒரு சீனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த சீரியல்லையும் நம்ம பார்த்தது இல்ல மக்களே. இது ரொம்ப புதுசா தான் இருக்கு. புதுசா இருந்தாலும் கொஞ்சம் நியாயத்தோட பண்ணுங்கப்பா டைரக்டர் சார், இதெல்லாம் பண்ணாதீங்க. சரி, இந்த ஃபென்சி பையன் தான் ஒரு முடிவோட இருக்கானே, இந்த பைசோங் பையன் ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா அவன் சட்டுலா சிரிக்கிறான். ஒரு செகண்ட் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு மக்களே. அப்புறம் அடுத்து உடனே இந்த பைசோங் பையன் கண்ணு முடிக்க நடந்துட்டு இருக்க விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு அட பாவி குடிய கெடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு திபன் எழுந்து பாத்ரூம்குள்ள ஓடுறான். இவன் எப்படி அறக்க பறக்க ஓடணும்னு தான் நம்ம ஃபென்சிக்கும் முழிப்பு வருது. அவனும் ஒரு நிமிஷம் அவன் கையை பார்த்து ரியலைஸ் பண்ணிட்டு ஆஹா காலங்காத்தால என்ன கரைச்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோணி கையை இப்படி நிமிந்து பார்த்தவன் அன்னைக்கு ஃபுல்லா அவன் கையவே பார்த்துட்டு இருக்கான் மக்களே. சரி, இப்படியே கைய பார்த்துக்கிட்டே போய் நேரா ஒரு பார்ல தன்னந்தனியா உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம கலர் கோழி பையன் அங்க வரான். என்ன ஃபென்சி கையவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன், என்னடா நடந்துச்சு அப்படின்னு இவனும் கேட்க இந்த ஃபென்சி பையன் மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுட்டு அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. என்னது தப்பு பண்ணிட்டியா, என்னடா சொல்ற? அதுவும் அந்த பையன் பைசோங் கிட்டடா. இத கேட்டோன்னு இந்த கலர் கோழிக்கு ஒரே குஷி ஆயிட்டு எனக்கு அப்பாவே தெரியும்டா நீ அந்த பையன் பின்னாடி சுத்தம் போதே கடைசியில ஒரு வழியா எல்லாம் சுபமா முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு ஏத்தி விட ஃபென்சி டென்ஷன் ஆயிட்டு அவன் கூட சண்டை போடுறான். இப்படி 2 பேரும் விளையாட்டா சிரிச்சு பேசிட்டு இருக்க இதெல்லாம் கெடுக்கிற மாதிரியே வந்துட்டான் இந்த சென்னி பையன். இவன் ஏன் மக்கள் இப்படி இருக்கா? இவனும் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறான். இவன் பாஸ லவ் பண்றான்றான், அதையும் போய் சொல்லி நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறான். இல்ல இவனை லவ் பண்ற பையனை ஒத்துக்கிட்டு அப்பயும் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறான். இல்ல இவன் முன்னாடி வேற யாருன்னா லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தாலும் பயபிள்ளைக்கு பொறுக்க மாட்டேங்குது. இது சரியான வைத்தறிச்சல் கேரக்டர் போல மக்கள் இந்த சீரீஸ்ல இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா இப்ப கூட 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா, கடுன்னு உள்ள வந்து இந்த எடி பையில தள்ளி விட்டுட்டு ஃபென்சி என்ன கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம ஜாண்டாங் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஃபென்சி ஆக்சுவலி ஸ்கூல்ல கொடுத்த ரெஃபரன்ஸ் ரொம்ப கம்மி தான்டா. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் இப்பெல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்றாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. போன்ல பேசிக்கலாம் இல்ல டைரக்டா லொகேஷன்ல போய் மீட் பண்ணிக்கலாம். சோ அதனால இவங்களை ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு சென்னி கஷ்டமா இருக்குன்னு சொன்னா எப்படி, கஷ்டமாவே இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும், நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர நம்ம ஃபேன்சி கிளாஸ் எடுக்கலாம்னு உள்ள வந்து பார்த்தா பைசோங்க அவன் டெஸ்க்ல காணோம். என்னாச்சு பைசோங்க எங்க போனா அப்படின்னு கேட்க அப்பா அவன் கிளாஸ் பசங்க அது பைசோங்க பிரின்சிபல் கூப்பிட்டு விட்டுருக்காரு. கெமிஸ்ட்ரி லேப்ல ஜோயிக்கும் பைசோங்கும் ஏதோ பிரச்சனை போல. பைசோங்க ஜோயை தள்ளி விட்டு அவளுக்கு அடிபட்டுருச்சாமா, அதனால அவனை பனிஷ் பண்றதுக்கு பிரின்சிபல் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஃபென்சி கடகடன்னு பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போறான். அங்க போய் பார்த்தா இந்த பைசோங்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால அந்த பொண்ணு தேவையில்லாம பைசோங் மேல படிய போட்டிருக்கா. இந்த ஜோயி பொண்ணோட அம்மா வந்து பைசோங்க கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்க வேகமா ஃபென்சி வந்துட்டு என்ன விஷயம் பிரின்சிபல் மேடம், நான் பென்சியோட ரிலேட்டிவ், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி லேப்ல இந்த பொண்ணை வேணும்னே பைசோங் தள்ளி விட்டுட்டான், அவளுக்கு 2 முட்டிலையும் பயங்கரமா அடிபட்டிருக்கு, இதுக்கு கண்டிப்பா அவன் சாரி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல பைசோங் இதுக்கு சாரி சொல்ல மாட்டேங்கிறான். நான் இந்த தப்பு பண்ணல, நான் இதுக்கு சாரி கேட்கணும், என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல ஃபென்சி பொறுமையா ஜோய் கிட்ட போயிட்டு நீ முதல்ல கொஞ்சம் உட்காரு, இப்போ உனக்கு வலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு கேஷுவலா பைசோங் எப்படி அவளை தள்ளி விட்டான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஜோயி பொண்ணு டென்ஷன் ஆயிட்டு அது அவன் என்ன முன்னாடி வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டான், வேற எந்த டீடைல்ஸும் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்ல ஃபென்சி டக்குன்னு அது எப்படி ஜோயி, அவன் முன்னாடி வந்து தள்ளி விட்டுருந்தா உனக்கு பின்னாடி எங்கேயாச்சும் தான் அடிபட்டிருக்கணும், அது எப்படி கரெக்டா முட்டியில் அடிப்படும் அப்படின்னு கேட்க இந்த ஜோயி பொண்ணு திருன்னு முடிக்கிறா. சோ இவ ஏதோ போய் சொல்றாங்கிறது அங்க எல்லாருக்குமே புரிய ஃபென்சி பைசோங் பக்கம் திரும்பி அவன் தோல் மேல கை வச்சுக்கிட்டே பைசோங் நீ சொல்லு இப்போ கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன நடந்துச்சு. இதுக்கு பைசோங்க லேப்ல ஜோயி சோடியம் ஹைட்ராக்சைடு தள்ளி விட்டுட்டா, அது அவ மேல பட்டு காயப்பட போது நான் லேசா அவளை தள்ளின அவ்வளவுதான், ஆனா இந்த சின்ன விஷயத்த அவளே பெருசாக்கி நான் என்னமோ வேணும்னே பிளான் பண்ணி தள்ளி விட்ட மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இப்படி இவ சொன்னதும் இந்த ஜோயி பொண்ணு மாட்டிக்கிட்டு ஒன்னும் பேச முடியாம அமைதியா இருக்கா. சரி சிச்சுவேஷன் கொஞ்சம் கையை மீறி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு பிரின்சிபல் நினைச்சிட்டு சரி இந்த பிரச்சனை இங்கே விட்டுறலாம் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஃபென்சி அந்த இடத்த விட்டு நகராம பைசோங்க இருக்கமா பிடிச்சிட்டு அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்.
முடியும்? என்ன சேர்ந்தவங்களை யாருன்னா காயப்படுத்தினா என்னால சும்மாலாம் போக முடியாது. அவங்க ப்ராப்பரா அப்பாலஜைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். சோ வேற வழி இல்லாம ஜோயி அம்மா அப்பாலஜைஸ் பண்றாங்க. இப்ப 2 பேரும் வெளில நடந்து வந்துட்டு இருக்க இந்த ஃபென்சி பையலுக்கு ஒரே பெருமை தாங்கல. ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்க பைசோங் சிரிச்சுக்கிட்டே, நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக் கூடாதுன்னு நீ தானே சொன்ன, இப்ப மட்டும் எனக்கு தெரிஞ்சவன் நீயே சொல்லிக்கிட்ட. இதுக்கு ஃபென்சி பின்ன நான் சொல்லாம எப்படி? உன்கிட்ட யாருன்னா பிரச்சனை பண்ணும் போது நான் உள்ள வராம இருக்க முடியுமா? ஆனா எப்படி ஸ்மூதா ஹேண்டில் பண்ண பாத்தியான்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. பைசோங்கும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப ஃபென்சி அவன் கிட்ட வந்துட்டு, பைசோங் என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு காலையில நடந்தது ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நான் சீரியஸா வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்ல பைசோங்கும் சட்டலா சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் ஜோயிய தள்ளி விட்டுருக்க மாட்டேன்னு நீ எப்படி நம்பின? நான் நிஜமாவே அப்படி பண்ணிருந்தா? இதுக்கு ஃபென்சி சிரிச்சுக்கிட்டே, சேச்சே அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நீ கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்ட. ஒருவேளை அவளுக்கு நீ ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஹார்ஷா நீ எப்பவுமே நடந்துக்க மாட்ட, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே 2 ஸ்டெப் அப்படியே முன்னாடி நடந்து போக பைசோங் ஒரே சந்தோஷம் தாங்க முடியாம ஓடி வந்து ஃபென்சிய பின்னாடி கட்டி பிடிச்சுக்கிறான். ஃபென்சி ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க மக்களே, இவனா நம்மள வந்து கட்டி பிடிக்கிறதுங்கிற மாதிரி அட்மோஸ்ட் ஷாக்ல பையன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான் ஒரு செகண்ட். இப்ப அப்படியே லேசா திரும்பி பைசோங்க பாக்க பைசோங்க அவன் கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட என் வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறான். ஃபென்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியாம, அப்படின்னா ஒரு கண்டிஷன், நானே வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பைசோங்க சிரிச்சுட்டு, பின்ன நீ சமைக்காம நானா சமைக்க போறேன்? ஆமா நிஜமாவே நான் சமைச்சா நீ சாப்பிட மாட்டியா? இதுக்கு ஃபென்சி சிரிச்சுக்கிட்டே, சாப்பிட மாட்டேன்னு கிடையாது, சாப்பிட முடிய மாட்டேங்குதுரா, திங்குற மாதிரி நீ ஏதா பண்ணாதானே, அதனால சேஃபர் சைடு நானே வந்து சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாம குஷியா அப்படி பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இந்த கடைசி ஒரு சீன் மக்களே, அதுவும் இந்த பைசோங் வந்து அவனை கட்டி பிடிக்கும் போது இந்த ஃபென்சி மூஞ்சில ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் பாருங்க. நான் ஒரு 4 தடவை திரும்பி திரும்பி பார்த்தேன் அந்த சீனை. அந்த க்ளோஸ் அப் ஷாட்டுக்கும் அவனோட ஹேண்ட்ஸம் ஃபேஸுக்கும் அடடடா அள்ளுது போங்க. அடுத்த டின்னர்ல என்ன நடக்குதுன்னு கூடிய சீக்கிரம் பாத்துருவோம். என்ன மாதிரியே யார் யாரெல்லாம் இந்த ஃபென்சிய ஓவரா சைட் அடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கப்பா. ஃபென்சிய மட்டுமா சைட் அடிக்கிறோம்? சரி விடுங்க, அந்த கதைக்கு இப்ப போக வேணாம். எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.